அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, மகேந்திராவில் நோவா 755 75 HP CRDA டிராக்டரோட கல்டிவேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க. பின்னாடி வந்து ஹரிமுருகா இண்டஸ்ட்ரீஸோட 9 கலப்பைங்க, பைப் கலப்பைன்னு சொல்லுவாங்க. விழுப்புரம் டைப் கலப்பை, விழுப்புரம் கலப்பைங்கன்னா அதுக்கு பேர் வந்து மாறிடுச்சுங்க. சவுக்கட்டையெல்லாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் ஏரியாலையும் இந்த கலப்பை வந்து எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கலப்பை வந்து போட்டிருக்குதுங்க. ஃப்ரண்ட்டு பம்பரு டாப்பு எல்லாமே அவங்கக்கிட்ட போட்டது தாங்க. இது பார்த்திங்கன்னா பொலிரோ பம்பர்னு சொல்லுவாங்க, யானை பம்பர்னு சொல்லுவாங்க. அந்த பம்பருங்க ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 500 கிலோ வெயிட் இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மட்கார்டு எதுவுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கழட்டவே இல்லைங்க. உள்ளே பார்த்திங்கன்னா கம்பெனி கெனாப்பியோடு தான் எடுத்துக்கிறாங்க. அந்த கெனாப்பியோட போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வச்சுக்கிறாங்க. நீங்கள் டாப் வந்து எடுக்க போகிறோம், டிராக்டர் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம், கம்பெனி டாப்போடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கெனாப்பி வந்து கழட்டிட்டு நீங்கள் லோக்கல் டாப்பே போட்டாலும் உள்ளே வர அந்த போஸ்ட்டை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்குது ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா. ஏன்னா கம்பெனி டாப்போட பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் வந்து நல்லா ஹெவியாக வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. 75 ஹெச்பியில் 3 விதமாக ஹெச்பி வந்து மாற்றிக்கலாங்க. சிஆர்டியில் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்டோட அந்த டிராக்டர் வந்து விட்டுருக்குறாங்க. வைப்ரேஷன் கம்மி பண்ணிட்டாங்க, இன்ஜினோட பவரை வந்து அதிகம் பண்ணிட்டாங்க. எல்லா வகையிலையுமே பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. இன்ஜின் வந்து நல்லா ரிஃபைன் பண்ணிக்கிறாங்க. பழைய நோவாவோட பார்த்திங்கன்னா இதில் சிசி ஒரு 300 சிசி அதிகம் பண்ணிக்கிறாங்க. 3800 சிசி வரும். டர்போ இன்ஜினுங்க, செமி டர்போ, இன்டர்கூலர் வராது, டர்போ மட்டும் வரும் இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டர் இப்போ ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தாங்க லோ டாப் கியரில் ஆப்ரேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஃபார்வேர்டு 20 ரிவர்ஸுங்க. க்ரீப்பரில் 5 கீருங்க, லோவில் 5 கீரு, மீடியமில் 5 கீரு, ஹை கீரில் 5 கீரு, மொத்தம் 20 கீர் ஃபார்வேர்டு 20 கீர் ரிவர்ஸ் வருதுங்க. பிடிஓலையும் 540 எக்கனாமி, எம்எஸ்பிடிஓ அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திராவில் வருதுங்க. அந்த மாதிரி ஆப்ஷனோட வருது. 75 ஹெச்பியில் மான்ஸ்டருங்க. டிராக்டர் நல்லா ரதம் மாற்ற ஆப்ரேட்டர் ஃப்ளோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சு இந்த டிராக்டர் வந்துருந்துச்சுங்க. ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குதுங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த டிராக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறங்க, சவுண்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கியூ லிஃப்ட்னு ஒன்று வருதுங்க. நீங்கள் டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈஸி லிஃப்ட் மாதிரி தாங்க. கலப்பையோலாம் நாங்கள் செட்டிங்கெல்லாம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகிக்கும். மூலம் முடுக்கெல்லாம் ரிவர்ஸ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டிராக்டர் வந்து நியூட்ரல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே நியூட்ரல் காமிக்கிங்க டேஷ்போர்டில். அது காமிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சவுண்டு இவ்வளோ தாங்க இன்ஜினோட சவுண்டு. கியூ லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுற மாதிரிங்க. இன்ஜின் வந்து நல்லாவே ரிஃபைன் பண்ணிக்கிறாங்க. மெயினாக வந்து வாழை ஓட்டுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பவர் வந்து சூப்பராக இருக்குதுங்க. பவர் மோடில் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பவர் இருக்குது, நல்ல மைலேஜும் இருக்குதுங்க. கலப்பைன்னு பார்த்தாங்க இது 2 இன்ச்சு ஆமுங்க. ஆம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் வர மாதிரி. இதில் லோடு போல்ட் டைப் வேணும் அப்படின்னா லோடு போல்ட் டைப் வேணாலும் எடுத்துக்கலாம். நார்மல் இதே மாதிரி வேணுனாலும் இதே மாதிரி எடுத்துக்கலாங்க. இதில் 5 கலப்பை 9 கலப்பை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 900 to 1000 கிலோ அந்த ரேஞ்சில் வருங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா ஹரிமுருகா இண்டஸ்ட்ரீஸ் இதில் வாங்க. ஹரிமுருகா இண்டஸ்ட்ரீஸ்னு இங்கே சீல் பிளேட் இருக்குது பாருங்கள். இதில் நம்பர் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இம்ப்ளிமெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது சேம் 5 கலப்பையே தாங்க, ஆனால் ஏடு வராது. ஏடு மட்டும் உங்களுக்கு இருக்காது. கொழுவு எல்லாமே சேம் அதே தாங்க. பெரிய கொழுவு போட்டிருக்காங்க, நல்லா திக்னஸான லீஃபில் தான் செஞ்ச கொழுவு தாங்க இது. அந்த மாதிரி கொழுவு தாங்க. மெயினாக வந்து நீங்கள் 75 ஹெச்பி டிராக்டர் வச்சுருக்கிற அப்படின்னா இந்த மாதிரி கலப்பையை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். எங்கள் ஏரியாவில் வந்து பாறை கட்டாதீங்க அப்படின்னா நீங்கள் லோடு போல்ட் டைப் வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதுவுமே ஆப்ஷனலாக இருக்குது. ஸோ வாங்க இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சென்சிங்கில் வந்துங்க இது வந்து கலப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே ஒரு 500 600 கிலோ இருக்குது கலப்பை வெயிட்டு அப்படின்னா ஹை சென்சிங்கில் போட்டுங்க. இது வந்து 900 கிலோங்க, அதனால் உங்களுக்கு மீடியம் சென்சிங்கில் போட்டிருக்கும். மேலே அதில் பார்த்தீங்கன்னா 2 சென்சிங் பாயிண்ட்டு தான். டம்மி பேட்டுமே இதில் வந்துருக்குதுங்க. டம்மி பேட்டு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். நீங்கள் பொதுவாக எந்த டிராக்டர் வச்சுருந்தாலும் பிடிஓ ஒர்க்கு, ரொட்டாவேட்டர் மாட்ட போகிறோம், பேலர் மாட்ட போகிறோம்,
உழவை தவிர்த்து மற்ற வேலைக்கு செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் அந்த டம்பி பெட் வந்து போடணுங்க. அப்புறம் சென்சிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே போட்டுட்டு கலப்பை வந்து ஒரு நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், டயரில் முட்டாத அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கணுங்க. 900 நம்ப மாட்டேங்க, கலப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி தூக்குனா அந்த வாழை ரொட்டாவேட்டர் 900 1000 ரொட்டாவேட்டர் தூக்குனா எப்படி வண்டி அப்படியே அமுறு, அந்த மாதிரி அமுறுதுங்க. ரியல் டைமில் வந்து நீங்கள் இந்த கலப்பையை வந்து பார்க்கணும் அப்படின்னா கோபியில் வந்து பாருங்கள். கஸ்டமர் லொக்கேஷனுக்கே பார்த்தீங்கன்னா உங்களை டைவெர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நேர்லேயே வேணாலும் இந்த கலப்பையோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாங்க. வாங்க கலப்பையோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறாங்க. மீடியம் 4th கீருங்க, லோ 4th கீருங்க. 4th கீரில் ஒரு 3 கிலோமீட்டர் வேகம் வந்து டிராக்டர் போகுதுங்க. ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தாங்க. ஷட்டில் ஷிஃப்ட் கொடுத்ததுனால ஃபார்வேர்டில் நீங்கள் என்ன வேகம் போகிறீங்களோ அதே வேகத்தில் ரிவர்ஸ் வந்துக்கலாங்க. சென்சிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யுதுங்க இந்த டிராக்டரில். சக்குன்னு தூக்கி விட்டே வருதுங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது சென்சிங்கில். ரொம்ப அடிக்கிறது இல்லைங்க சென்சிங். பார்த்தீங்கன்னா ஒரு சில டிராக்டர்லலாம் அப்படியே சடக்குன்னு நம்ம சீட்டுக்கு வைப்ரேஷன் வரும். அந்த சீட்டுக்கு வைப்ரேஷன் வந்து இதில் வரலைங்க. நல்லாவே டெவலப் பண்ணிக்கிறாங்க இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில். மகேந்திரா நோவோ நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். டிராக்டர் எப்படி இருக்குது என்னங்கிறது எல்லாமே. இன்னொன்று என்னென்னா, இந்த டிராக்டரை வந்து டர்னிங்கில் திருப்புறப்போ இழுத்துட்டு போகிறது இல்லைங்க. திருப்பினோம்னா திருப்புற மாதிரியே பார்த்தீங்கன்னா அழகாக கட்டாகி வருதுங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க. இந்த 9 டைன்ஸ் போட்டதுனால பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லிப்பு வருங்க. 5 கலப்பையில் இந்த ஸ்லிப்பு இருக்காது. எப்போவுமே வந்து கொழுவோட எண்ணிக்கை அதிகமாகிறப்போ டிராக்டருக்கு லோடு அதிகமாகுங்க. அதுதான் ஒரு மெயினான மேஜர் பாயிண்ட்டு. ஏரியா கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங் எடுக்குதுங்க. இப்போது ஓட்டுற மாதிரி ஓட்டினாங்க 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இப்போ வயல் ஒரே வயலாக இருக்குது அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு ஏக்கரை வந்து கவர் பண்ணிடலாங்க. டீசல் மைலேஜ்னு பார்த்தாங்க 6லேருந்து 7 லிட்டர் போகுதுங்க. அது ஏரியா பொறுத்து மாறுங்க. அதுவும் வெயிட் இந்த கலப்பை அதிகங்க, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மைலேஜுங்க 6 to 8 லிட்டர் வந்து போகுதுங்களாமா டீசல் மைலேஜ்னு பார்த்தா. மகேந்திராவில் நீங்கள் நோவோ சீரிஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இருக்கிற லொக்கேஷன் பார்த்தாங்க அத்தானி ஏரியாங்க. அந்த அத்தானியில் இன்ஸ்டாகிராம்லலாம் ரீல்ஸ் போடுவாங்க. அதே அந்த மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் இன்டீரியருங்க. அந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது, அங்கே தான் அந்த ரோடு இருக்குது. பஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த பாலம் வாய்க்கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியுது. அந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. ஆனால் இந்த வருஷம் மழை இல்லாதனால சரியான ட்ரையுங்க. RPM வச்சுருக்குதுங்க. இதில் வந்து சட்டில் கீர் வந்துடும். 20 ஃபார்வேர்டு 20 ரிவர்ஸுங்க. க்ரீப்பர் கீர் பாஸ் வரும். லோவில் டாப் கீருங்க. சென்சிங் பாருங்கள். பொசிஷன் லிவரை ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு டிராஃப்ட் லிவரை மேலே லேசாக எடுத்து வச்சா போதுங்க. கலப்பை வந்து இது வெயிட்டு 900 கிலோ அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மீடியம் சென்சிங்கில் போட்டிருக்குதுங்க. வண்டி நல்லா ஹைட்டாக இருக்குதுங்க. வைப்ரேஷன் இல்லை. ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும்.
ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஒரு 100 RPM ட்ராப் இருக்குது. இதில் வந்து கியூ லிஃப்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கலப்பை மேலே ஏறிக்கும். பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக இறங்கிக்குங்க. அவ்வளோதான், நீங்கள் வாட்டுக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். வண்டியோட பவர் வந்து நல்லா இருக்குதுங்க. நல்ல புல்லிங் பவர் இருக்குது இன்ஜினை பொறுத்த வரைக்கும். டர்னிங் ரேடியஸும் சூப்பராக இருக்குதுங்க வண்டியில். மஹேந்திராவில் இந்த டிராக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏடிடிசி செட்டிங்கெல்லாம் பண்ணி யூஸ் பண்ணால் உங்களுக்கு டீசல் மைலேஜ் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.